அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளிலேயும் நாங்கள் தியானிக்க போகிற வேத பகுதியானது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். இதில் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய படைப்புகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தையினால் கட்டளையிடும் பொழுது அவைகள் ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறதை கேட்கிறோம். அதே போலத்தான் பிரியமானவர்களே, தேவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் அந்த படைப்புகள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமையடைய செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் மிகவும் அழகாக ஒவ்வொரு காரியங்களையும் படைத்திருக்கார். இன்றும் கூட நாங்கள் பார்த்தால் அந்த ஒவ்வொரு படைப்புகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அதை போலவே அவைகள் ஒவ்வொன்றும் அதனுடன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாங்கள் கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், தேவன் மனுஷனை உண்டாக்கினான். தேவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது மனுஷன் ஒரு நோக்கத்தை தேவன் படைத்தான். அதாவது இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளவும், பராமரிக்கவும், அதை மேம்படுத்தவும், அதை பண்படுத்தும்படியாக ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார், ஒரு நோக்கத்தை கொடுத்தார். ஆனால் இன்று நாங்கள் அந்த மனுஷன் அவனுடைய தொழிலிலிருந்து, அவனுடைய காரியத்திலிருந்து அவன் விலகி பாவத்தின் நிமித்தமாக அவன் அதிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய பொறுப்பை அவன் நிறைவேற்றாதது நிமித்தமாக அவன் அங்கே தள்ளப்பட்டிருக்கான். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் மீண்டும் தேவனிடத்தில் சேருவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதாவது எங்களை தேவன் படைப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கத்தின்படியே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். அதன்படியாகவே அவர் கட்டளையிட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறுகிறது போலவே எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட நானும் நீங்களும் தேவன் கொடுத்ததான அந்த கடமையை நாங்கள் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.